திரு சேலமணிகண்டன், இன்னைக்கு என்ன ஒரு திசை திருப்புறது தான் திரு எடப்பாடி பழனிசாமி நோக்கமா? உட்கட்சி பிரச்சனையை மறைக்க இதை எப்படி எடுத்துக்கலாம்? மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த இந்திய பொருள்கள் மீது 200% வரி விதிப்பேன்னு சொன்ன ட்ரம்ப்புக்கு முதல்ல கடும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. வடகொரிய அதிபர் திரும்ப ஏவுகணை சோதனை நடத்த போறேன் அப்படிங்கிற அவருக்கு முதல்ல கண்டனத்தை தெரிவிச்சு, கடந்த 10 ஆண்டுகளா முதுநிலை வழக்கறிஞர் தமிழ்மணியை பாக்குறேன். முழுக்கை சட்டை தான் எப்பயுமே இந்த விவாதத்துக்கு வரப்ப போட்டுக்கிட்டு வர்றாரு. அந்த முழுக்கை சட்டைக்குள்ள ஏதாவது ஒரு ஆயுத்த பதுக்கி அவர் உள்ள கொண்டு வராரோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குதுங்க. அதனால இந்த சந்தேகத்தை முதல்ல நான் நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன். என்ன திசை திருப்பணது சரியா இருக்குதா தம்பி? அந்த மாதிரி என்ன விஷயம்னா, இந்த கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை போறது தெரியக்கூடாதுன்னா பூனைய தூக்கி டொப்புன்னு பொது குளத்துல சத்தம் வர்ற மாதிரி போடு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள நாத்த அடிச்சா முற்றத்துக்குள்ள மிளகாவத்துல காய போடு அப்படின்னு சொல்லுவாங்க. திசை திருப்புறது அப்படிங்கறதுல PhD பட்டம் வாங்கினது அந்த காலம் ஆதி காலம் தொட்டு திமுகவோட DNA ஊறி போன ஒரு விஷயம். எப்பெல்லாம் ஆட்சி அவலம் சந்தி சிரிக்குதோ, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதோ, திரு கருணாநிதி காலத்துல இருந்து என்ன பண்ணுவாரு, ஆட்சி டவுன்ல போகுது, மக்கள் ஒரு சுனாமி மாதிரி எதிர்ப்பால வருது அப்படின்னா வடக்கு வாழுது, தெற்கு தெரியுது, தாய்மொழி இருக்கு, நாய்மொழி எதுக்கு, இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க, தமிழா சோற்றால் அடித்த பிண்டமே, மாநில சுயாட்சி, தனிநாடு, அப்புறம் 2 மணி நேரம் போய் மெரினாவில உண்ணாவிரதம், ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவி பண்ண முடியும், ஈழத்துல பிரச்சனை உச்சத்துல போறப்ப இவருங்க படுத்துட்டு ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவி செய்ய முடியும். திசை திருப்புறதுல ஆசியாவிலேயே ஆக சிறந்த பட்ட நிபுணத்துவம் பெற்றவர்கள் திமுகவினர். நான் இன்னொன்னு சொல்லிடுறேன் நம்பி, இதுக்கு மட்டும் அனுமதிங்க. அதிமுகவுல உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மா மறைஞ்ச அன்னையில இருந்து பான் வித் நைஃப்ங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்த காலத்துல இருந்து உட்கட்சி பிரச்சனை அவர் கத்தி எடுத்து சுத்தி அதுதாங்க கொஸ்டின் பண்றாங்க. இவ்வளவு வருஷமா அந்த பிரச்சனையே அவரால் தீர்க்க முடியல, அப்ப அவருடைய ஆளுமை எங்க போச்சுன்னு கேக்குறாங்க. நீங்க சொல்றதா இங்க கொஸ்டின். ஆளுமை யாரு? இவர் முதலமைச்சரா இருக்கிறப்ப தெற்கு மாவட்டத்துல ஒரு இதுல பாத்தீங்கன்னா, இவர் அறிவிச்ச மேயர் கேண்டிடேட்டுக்கு எதிராக இவங்க கட்சிக்காரங்க ஓட்டு போடுறாங்களே, அந்த உட்கட்சி ஜனநாயகத்துக்கு இவர் பேசுறாரா? எடப்பாடி பழனிசாமி கத்தி எடுத்து சொல்லட்ட வேண்டிய இடத்துல சொல்லட்டி செங்கோட்டையனை இன்னைக்கு எப்படி பேசி உள்ள கொண்டு வரணுமோ அத்தனை வேலையை ஆக சிறந்து 4.5 வருஷமா அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அத நேத்து வரைக்கும் ஏன் பண்ண முடியல, இன்னைக்கு பண்ணி இருக்கிறாரு, ஏன் நேத்து வரைக்கும் பண்ண முடியல? நான் கேக்குற ஒரு லாஜிக்க புரிஞ்சுக்குங்க. ஏதோ திடுதிப்புன்னு இன்னைக்கு செங்கோட்டையன் பிரச்சனை முளைச்சுது. இது அப்படியே சர்வ ஞானி முக்காலமும் உணர்ந்த ஞானி எடப்பாடி பழனிசாமி முன்பே யூகிச்சு சபாநாயகர் மேல இது கொண்டு வந்தாங்களா? சபாநாயகருக்கு மேல நம்பிக்கை இல்லாத நோட்டீஸ் கொடுத்தது எப்ப? தூங்கி எந்திரிச்சா தினமும் எடப்பாடி பழனிசாமி உட்கட்சி பிரச்சனைங்கிறது ஒரு வாடிக்கை, அதை தீர்த்து அதிமுகவை ஒரு எஃகு கோட்டையா மாத்திக்கிட்டு வர்றாரு. கடந்த 3.5 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா, வருஷத்துல 200 நாள் எல்லா தொலைக்காட்சி அதிமுக உட்கட்சி பிரச்சனைய விவாதம் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கிற 160 நாள் பாத்தீங்கன்னா பாசிச பாசக ஹிந்தி மொழிக்கு ஆதரவா பண்ணது, சமஸ்கிருதத்தை வளர்த்ததுங்கிறது தான் இங்க தொன்று தொட்டு நடக்கிறது. இல்ல, ஊடகத்துக்கு பாடம் எடுக்கிற வேலை வேண்டாம் மணிகண்டன், நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இருங்க மணிகண்டன், நீங்க ஊடகத்துக்கு பாடம் எல்லாம் எடுக்க வேண்டாம். நீங்க செங்கோட்டையனும் OPS ஏன் இன்னைக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னா, அதிமுக கொறடா உத்தரவை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. அங்க அந்த ஒரு செக் பாயிண்ட் அங்க இருக்கு. OPS அதனாலதான் இன்னைக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்கிறாரு. சோ உடனே உட்கட்சி குழப்பம் எல்லாம் தீர்ந்து செங்கோட்டையனை உள்ள கொண்டு வந்துட்டாரு, இது ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு சொல்வதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்? OPS கூட இன்னைக்கு EPSக்கு ஆதரவா பேசி இருக்கிறாரு. கொறடா உத்தரவை மீறி போட்டா என்ன நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த ஒரு செக் பாயிண்ட் நீங்க ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ஆளுமையா நினைச்சு பேசுறீங்களா மணிகண்டன்? முதல் விஷயம், நான் உங்க ஊடகத்தை குறிப்பில்ல, நீங்க நிறைய பொது பிரச்சனைகள் எடுத்து பேசுறீங்க, நான் அந்த விஷயத்துக்கு வரல. சரி, நான் அப்படியே திருப்பி கேட்கிறேன். இல்ல, எந்த ஊடகமா இருந்தாலும் சொல்றேன். ஓகே, நீங்க சப்ஜெக்ட்டுக்கு பேசலாம் மணிகண்டன், சொல்லுங்க. சரி சரி, நான் இன்னைக்கு இப்படி திருப்பி கேட்கிறேன். செங்கோட்டையின் ஒரு வேலை நடுநிலை வகித்து இல்ல ஓட்டெடுப்பு புறக்கணிச்சு வெளியே போயிருந்தா எனக்கு விவாத தலைப்பு என்னவா இருந்திருக்கும்? அப்ப கொண்டு வந்து நிறுத்திட்டாருல்ல, அதுதான் எடப்பாடி பழனிசாமியோட ராஜதந்திர. கத்தி எடுத்து சுத்த வேண்டிய இடத்துல கத்தியும் எப்படி மத்தத டீல் பண்ணணுமோ டீல் பண்ணி கொண்டு வந்துட்டாருங்க. யார் திசை திருப்புறா அப்படிங்கறத மட்டும் என்ன பேச அனுமதிங்க. ஜாக்டோஜியோ 1.5 லட்சம் பேரு டோக்கன் ஸ்ட்ரைக் அறிவிச்சு லீவ் போட்டுட்டு போராட்ட களத்துல குதிக்கிறாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷனை பத்தி அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு அறிவிக்கிறார் முதலமைச்சர். இதுதான் திசை திருப்புற முயற்சி. குடிக்கெடுக்கும் டாஸ்மார்க்ல இவங்க அடிச்ச கொள்ளைய பத்தி இன்னைக்கு சாயந்தரம்
இடி ரிப்போர்ட் 1000 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அன்னைக்கு என்ன பண்றாருன்னா, உலகத்துல தமிழ வயிற்று பிரச்சனை ரூபாய் இதை மாற்றி விட்டோம் பாட்டாளர்களுடைய தமிழ் பாசத்தை அப்படின்னு ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட தமிழ் கண்டுபிடிச்ச அந்த சிம்பிளை வந்து மாத்தி ரூபாங்கிறதே தமிழ் வார்த்தை இல்ல, ஆனா பாத்தீங்கன்னா நாங்க ரூபாயை கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சு ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், இது ஒரு பாயிண்ட் அளவு பண்ணுங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சு ஒரு காலை பத்திரிகையில பாத்தீங்கன்னா விலைப்பட்டியல் மாதிரி கொலை பட்டியல் தினமும் போடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன், ஐயோ தமிழா பார் தொகுதியை குறைக்க போறாங்க அப்படின்னு உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிலேயே வந்து நாங்க குறைக்க மாட்டோங்கிறப்ப என்ன ட்ரம்ப் கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்கலாம்? இல்ல அது நிறைய அது அப்ப அதிமுகவே போய் அந்த கூட்டத்துல கலந்துகிட்டு 7.18% குறைக்க கூடாதுன்னு அவங்க ஒரு ஆக்கப்பூர்வமான யோசனையும் சொல்லிட்டு வந்தாங்கல்ல, அப்ப அதையும் சேர்த்து விமர்சிக்கிறீங்களா நீங்க? ஆக்கப்பூர்வமான யோசனை மட்டும் சொல்றது இல்ல, நீட்டை எதிர்த்து இவங்க எப்படி நாடகம் ஆனாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி நீட்டை நம்மளால ஒண்ணு பண்ண முடியாதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து சாதாரண ஏழைப்பாள பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வழி பண்ணாரு. 11 மருத்துவ கல்லூரி கொண்டு வராரு. இதுதான் திசை திருப்பாம ஒரு கடமையை செய்யற முதலமைச்சர் கடமையை செய்கின்ற எதிர்க்கட்சியில இருப்பேன். இல்ல இன்னைக்கு சபாநாயகர் மேல சொல்றாங்கல்லங்க, போன முறை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகும் போது நான் திரு தமிழ்மணிட்ட கேட்ட கேள்விதான், அந்த காலகட்டத்துல சபாநாயகர் பாரபட்சமா நடந்துகிட்டார்ல, அப்ப ஜனநாயகம் பற்றி பேசுவதற்கு அதிமுக எந்த அளவுக்கு சரியா நடந்திருக்கு, தார்மீக இருக்குன்ற கேள்வியும் எழுப்புறாங்களா, அதுக்கு என்ன உங்க பதில் சுருக்கமா? பல்லில்லாத கிழவனுக்கு நல்லா பக்கோடா போட்டு கொடுத்த மாதிரி நம்ம ஐயா அப்பாவை என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒண்ணு வாய்ப்பு கொடுக்காம உட்காரு அப்படின்னு ஸ்கூல் வாத்தியார் தானே எல்லாத்தையும் அனுப்புவாரு, இல்ல வாய்ப்பு கொடுத்துட்டு பீச பிடிங்கி விட்டுருவாரு, மைக் பீச பிடிங்கி விட்டுருவாரு. அவர் ஒண்ணுங்க சேடப்பட்டி முத்தையாவை மிஞ்சணும் அப்படிங்கிற ஒற்றை ஸ்லோகத்துல அதை நோக்கி அவர் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார். சேடப்பட்டி முத்தையானிக்கு அவை நடத்துறப்பெல்லாம் பார்ப்போம், மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே அப்படின்னு அமருங்கள் உங்கள் நேரம் முடிந்து விட்டு, தாமரைக்கணி அமருங்கள் உங்கள் நேரம் முடிந்து விட்டது அப்படின்னு அதிமுகவை சேர்ந்து பின்னால போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேர்ந்த சேடப்பட்டி முத்தையா எப்படி சபையை எவ்வளோ நாகரிகத்தோட எவ்வளோ ஜனநாயகத்தோட நடத்தினாரோ அவரை பீட் பண்ணி அந்த இடத்துக்கு நாம வரணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிற ஒரு அடாவடி சபாநாயகர், ஜனநாயக பண்புகள் அற்ற சபாநாயகர். எதிர்கட்சி தன்னுடைய ஜனநாயக கடமை தோக்குன்னு தெரியும், நாங்க மோடி அரசு வீழ்த்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போன நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்கல்ல, ஒண்ணு தோக்க போறது எதிர்கட்சிக்கு தெரியும், எதுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க? நீங்க சொல்ற பாசக கூட லோக்சபா டிவி ராகுல் காந்தி அடிக்கிற கூட்டெல்லாம் லைவா காட்டுது. ஆனா எடப்பாடி பழனிசாமி மைக்கிட்ட போய் மைக் ஹலோ மைக் டெஸ்டிங் இது என்ன ஜனநாயக பண்பு? அதாங்க நானும் கேட்டேன். 2016ல இருந்து 21 வரைக்கும் திமுக பண்ணதையே பேசுனது எல்லாம் கரெக்டா வந்துதா, அந்த காணொளிகள்லாம் வழங்கப்பட்டதான்னு நான் கேட்டேன். அதுக்கு உங்க பதில் என்ன? சுருக்கமா சில வார்த்தைகளை முடியும். திமுக அடாவடிக்காரங்க, நீங்க தான் ஜனநாயக பண்பை போற்றும் பண்பாளர்கள். சரி, உங்களை அதுக்குதான் ஓட்டு போட்டுக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கீங்க காரணம் நீங்க பண்ண வேண்டியது. அப்போ ஆக சிறந்த சபாநாயகர் அப்படிங்கிறீங்கல்ல, நான் ஒருத்தர் சொல்றேங்க, இது வரைக்கும் நான் என் வயசு கண்ட சபாநாயகர்லயும் பிடிஆர் பழனிவேல்ராஜன் திமுகவை சேர்ந்து ஒரு பண்பாளர் நெறியாளர் சபாநாயகர். நன்றி. தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஏத்துக்குவாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். மணிகண்டன், உங்களுடைய நிறைவு பார்வை. பொன்ராஜ் என்ன குறிச்சு சொன்னதுக்கு நான் முதல்ல பதில் சொல்லுங்க. இந்த அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர், பத்திரிகையாளர் முகமூடி போட்டுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஜால்ரா அடிக்கிற வேலை நான் பண்றது இல்ல. பயன்படுத்த வேண்டாம் மணிகண்டன். ஒரு குறிப்பிட்ட கட்சியை ஆதரித்து பேசுற வேலையை நான் பண்றது இல்ல. நான் ஒரு அரசியல் விமர்சகர். மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படிங்கிற கொள்கை நிலைப்பாடோட அவங்க கூட்டணியில இருந்தா எனக்கு என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன, அதை பத்தி நான் பேசுறவன். ஆனா நான் நடுநிலையாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு பேசுற வேலையை நான் பண்றது இல்லைங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். என்னுடைய பார்வையில முந்தா நாள் ஒரு டிவில சொன்னேன், திரு எடப்பாடி பழனிசாமி நீங்க நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி, நீங்க அப்புறம் குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவா நான் செயல்படுறது இல்லைன்னு வேற சொல்றீங்க. இப்ப பொன்ராஜ் திமுக ஆதரவா தான் பேசுறாருன்னு உலகத்துக்கே தெரியும். அவர் ஒத்துக்க சொல்லுங்க பாக்கல. நான் ஒத்துக்கிறேன். நான் மோடிக்கு பேசுறேன், எடப்பாடிக்கு பேசுறேன், நான் ஒத்துக்கிறேன். பொன்ராஜ் ஒத்துக்க சொல்லுங்க, தைரியம் இருந்தா. இல்ல நீங்க ஒத்துக்கிறீங்க, மகிழ்ச்சி. இல்ல அதுக்கப்புறம் நீங்க சொன்ன வார்த்தையை தான் நான் குறிப்பிட்டேன், ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவா நான் பேச மாட்டேன், அது மட்டும் தான் நான் கேட்டேன். ஓகே, பேசுறேன். பொன்ராஜ் ஒத்துக்க சொல்லுங்க. சரி, அந்த தைரியம் இருக்குது, நான் சொல்றேன். இல்லங்க, தனிப்பட்ட 2 பேருக்குள்ள போவேனான்னு நினைக்கிறேன். இல்ல திரு மணிகண்டன், நான் நிறைவா நீங்க சொல்லுங்க, அதிமுகவுடைய ஆக்கப்பூர்வமா நிறைவு கருத்தை நீங்க சொல்லுங்க.
இந்த விஷயத்த வந்துடுறேன். இப்ப எனக்கு முன்னாடி பேசுற திமுகவுடைய பேச்சாளர் சொன்னாரு, நாங்க போட்ட பிச்சையில தான் பல பேர் பட்டம் வாங்கி உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு. நம்ம RS பாரதி சொன்ன மாதிரி எல்லாம் நான் சொல்றேன், உங்க திமுக குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட தமிழன் கண்டுபிடிச்ச மண்டல வேண்டாம்னு சொல்றீங்கிறதுல இதுல என்ன அநாகரிகம்? எனக்கு இது புரியலைங்க. 1999 பாத்தீங்கன்னா பாஜகவோடு என் வாழ்நாளில் இனிமேல் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2004 பாராளுமன்ற தேர்தலில் திரும்ப வச்சாங்க. என் மகளை சிறையில் அடைத்தவரோடு நான் திரும்பி பார்ப்பேனா, கூட்டணி வைப்பேனான்னு சொன்ன கலைஞர் பாத்தீங்க அப்படின்னா உருப்படியா பேச நேரலையில இருக்கிறாரு, அவரு முடிக்கட்டும். சொல்லுங்க மணிகண்டன். அதனால வந்துங்க அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனைங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம். அதுக்காக எடப்பாடி திசை திருப்புல தினமும் அவருக்கு தூங்கி எந்திரிச்சா பல்லு விளக்குறது சாப்பிடுறது மாதிரி அதிமுக உட்கட்சி பிரச்சனை அவரு பார்த்துக்குவாரு. அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஒண்ணு சொல்லிடுறேன், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட இலாக்கா எதற்காக மாற்றப்பட்டது உண்மையை பேசியதாலா? இந்த மாதிரி உங்களுக்குள்ள 1000 அழுக்க வச்சுக்கிட்டு நீங்க திசை திருப்புற நாடகத்தை பண்ண வேண்டாம். நீங்க சொன்னதா எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் அப்படின்னு கேட்டவர் இன்றைய முதலமைச்சர். அந்த மாதிரி எதிர்கட்சி அதோடைய ஜனநாயக உரிமை இன்னைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது. அப்ப நிச்சயமாக இன்னொரு நாளில் வெளியேற்றப்படுவார். சபாநாயகரில் மிக மோசமான சபாநாயகர் அவர்.